வெல்கம் டு கிரியேட்டிவ் வேர்ல்டு. நம்ம 1 lakh மேலே சப்ஸ்கிரைப் ரீச் ஆனதில் நமக்கு இன்றைக்கி யூடியூப் ப்ளே பட்டன் கிடச்சிருக்கு. இதை உங்களுக்காக அன்பாக்சிங் பண்ண போகிறேன். அன்பாக்சிங் பண்ணி இதில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி இருக்குது. இதில் நம்மளை கன்கிராச்சுலேட் பண்ணி எழுதியிருக்காங்க. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது டேமேஜ் இருந்தால் ரிட்டர்ன் பண்ண சொல்கிறதுக்காக ஒரு சின்ன நோட் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளே பட்டனை பிரிண்ட் பண்ணி எகெயின் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூபோட CEO சைன் பண்ண ஒரு அப்ரிசியேஷன் லெட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இந்த மாதிரி ஃபோம் வச்சு ஃபைனலாக உள்ள நம்ம இவ்வளோ நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சில்வர் ப்ளே பட்டன். ஸோ இது போல் பல ப்ளே பட்டனை வாங்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் என்றைக்குமே எங்களுக்கு தேவை. இங்கே நம்மளோட சேனல் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரெசன்ட் டு கிரியேட்டிவ் வேர்ல்ட் ஃபார் பாசிங் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூபோட லோகோ இருக்குது. நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா 1000 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கோம். அதை தவிர ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்குது. வில்லேஜ் அவுட்டோர் குக்கிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ், ஃப்ளவர் ஷோஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்குது. நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப குவாலிட்டியான வீடியோஸ் தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம். நிறைய பேர் கேட்குறீங்க, டெய்லியுமே எங்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க என்ன அப்படின்னா ஏன் வியூஸ் போக மாட்டேங்குது அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இந்த யூடியூப் சேனலில் சம் இஷ்யூஸ் இருக்குது. அதனால தான் வியூஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அது சம்மந்தமாக நான் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யூடியூப் சேனலோட. கூடி சீக்கிரம் அந்த இஷ்யூஸ் ஃபிக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. யூடியூப்க்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது 2008 நாங்கள் 4 வெப்சைட்ஸ் 1 by 1 ஸ்டார்ட் பண்ணோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா southindianfoods.in, rangoliworld.org, flowerpictures.org, அப்புறம் codecollections.com. southindianfoods.in அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ஆத்தென்டிக் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். வித் டிஸ்கிரிப்ஷன், நீட்டான ஃபோட்டோகிராஃப், அது மாதிரி ரிசர்ச் பண்ணி நிறையா ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் போய் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா rangoliworld.org. இந்த வெப்சைட்டை ஏன் ஆரம்பித்தேன் அப்படின்னா எஸ்பெஷலி நான் வளர்ந்த இடத்துல நிறையா ரங்கோலி போடுவாங்க மார்கழி மாதத்தில். ஸோ அவங்க போடும்போது அந்த கோலத்தை நான் மெயினாக எடுக்கணுன்னு தான் அந்த வெப்சைட் ஆரம்பித்தேன். ஸோ ஒவ்வொரு வருஷமும் நான் போய் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுத்து அதை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். அதை தவிர எங்களோட ஓன் டிசைன்ஸும் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5000 யூனிக் டிசைன்ஸ் நாங்கள் அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு flowerpictures.org. இதையும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் நிறையா ட்ராவல் பண்ணுற நேரத்தில் நிறையா ஃப்ளவர்ஸ் நாங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிது. ஸோ அதை நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அதனுடைய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினச்சோம். ஸோ அதுக்காக தான் மெயினாக ஆரம்பித்தோம். அதை தவிர வருஷம் எங்கெங்கெல்லாம் ஃப்ளவர் ஷோ நடக்குதோ அங்கேயும் போய் எடுத்து அந்த ஃப்ளவர் ஷோ பற்றின டீட்டெயில்ஸ், ஃப்ளவர் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அதில் போட்டிருக்கோம். எஸ்பெஷலி எங்ககிட்ட எங்களுக்கு பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நிறையா ஃபீட்பேக் வருது. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாட் ஓன்லி இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ அதையும் நாங்கள் தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபைனலாக codecollections.com. இதில் ஃபேமஸான ஐகான்ஸ், ஐடல்ஸோட கோட்ஸை செலக்ட் பண்ணி எங்களோட ஃப்ளவர் பிக்சர்ஸில் அதை போட்டு அதை ஷேர் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். எங்களோட அந்த 4 வெப்சைட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த யூடியூப் சேனலே ஆரம்பித்தோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வெப்சைட்ஸோட லிங்கை கொடுத்துருக்கேன். ஸோ போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.